ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கடல், ஆறு, ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு கண்டினியூஸாக 3 நாள் இது எல்லாத்துலேயும் ஓவர் ஆட்டம் போட்டதில் என் த்ரோட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அனிமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 2. இப்போ அந்த ஃபென்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட்டு நம்ம ஹீரோட ஃபெமிலியராக மாறிடுது. இப்போ எனக்கு ஒரு பேர் வைன்னு அது சொல்லவும் போச்சின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒன்னும் உன்னோட பப்பி கிடையாது, நல்ல பேரா வைடான்னு அது சொல்லுது. ஆச்சி நம்ம ஹீரோ கேட்கவும் என்னடா ஒரே நாய் பேரா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கவும் சரியாப்பா ஃபெல் இது எப்படி இருக்குன்னு கேட்கவும் ஃபெல் நல்லா இருக்கு, இதுவே என் பேரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. வில்லேஜ்குள்ள நம்ம ஹீரோவா அவன் காட்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. எல்லா மக்களையும் உங்களை பார்த்து பயந்து ஓடவும் என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு லெஜெண்டரி ஃபெண்டர் நம்ம கூட இருக்கிறத பார்த்தா யார்தான் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு வீணர் சொல்லவோ கண்டிப்பா செக் பாயிண்ட்ல பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இந்த ஃபெண்டர் நினைச்சா ஒரு கண்ட்ரியவே மொத்தமா அழிக்க முடியும், அவ்வளோ பவர்ஃபுல் இது. கிங்டம் ஆஃப் வீனனுக்குள்ள போனா எல்லாரும் ஒன்ன தேடி வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டரை விட்டு வேற கிங்டம் போகணும்னு நினைச்சதே யாரை என்ன கண்டுக்கிட கூடாதுங்கிறதுக்கு தான். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஓமலை யாராச்சும் கை வச்சா அவங்க என்ன தாண்டி தான் வரணும் அப்படின்னு அந்த ஃபெண்டர் சொல்லுது. இப்போ லஞ்ச் டைம்ங்கிறதுனால சாப்பாடு செஞ்சு தான் அது கேட்கவும் சரி நம்ம ஹீரோவை எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செய்யறான். எனக்கு மீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெண்டர் கேட்கவும் உனக்கு தேவைன்னா நீயே போய் வேட்டையாடி கொண்டு வா, இருந்த மீட் எல்லாத்தையும் சாப்பிட்டு நேத்தே நீ காலி பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் வேட்டையாடிட்டு வரேன்னு போது முக்கோடா தேவைன்னா எங்களோட மீட் அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வீணர் சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும், ஃபெல்க்கு சாப்பாடு தேவைன்னா அவனே போய் வேட்டையாடுறது தான் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லெஜெண்டரி ஃபெண்டர் உன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கவோ சாப்பாடு சூப்பரா இருக்கு, நீ உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. வேட்டையாடி கொண்டு வந்துட்டான் ஃபெல் வந்து கொடுக்கவும் பெய்ராங் மான்ஸ்டரானா ராக் பேடா அப்படின்னு சொல்லி வீணர் பாக்குறான். இதோட பல்லு இறக்க எல்லாமே மார்க்கெட்ல நல்ல வேல்யூ போகும்னு சொல்லவும் எனக்கு அதோட கறி மட்டும் தான் தேவைன்னா மத்ததை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃபெல் சொல்லவோ அவங்களும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ இன்கிரீடியன்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி ஃபெல் கொண்டு வந்து அந்த ராக் பேட் கறியை வச்சு சமைச்சு டெரியாக்கி அண்ட் ஆனியன் சூப்பர் ரெடி பண்றான். எனக்கு எங்கன்னு ஃபெல் கேட்கவும் உனக்கு நிறைய செய்யணும்ல, சோ கொஞ்சம் வெயிட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல நிறைய சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா இப்ப இவங்க பார்டரை ரீச் பண்றாங்க. நம்ம கூட இருக்கிறதுனால சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து வார்க்கு தயாராக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு வீணர் வந்து முன்னாடி போறான். சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரையுமே இப்ப சுத்தி வளைக்கிறாங்க. இந்த ஃபெண்டர் வாங்க கூட ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பெரிய கார்டு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் இந்த ஃபெண்டரால ஏதாச்சும் ஆபத்து வந்தா நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னு சொல்லவும் ஃபெல் நீ லெஜெண்டரி மான்ஸ்டர்ங்கிறதுனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க, நீ இந்த கண்ட்ரியை அட்டாக் பண்ணுவியான்னு கேட்கவும் நான் ஒன்னும் மற்ற மான்ஸ்டர்ஸ் மாதிரி மூளை இல்லாதவன் கிடையாது, ஹே ஹியூமன் நீ எனக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் நான் உன் கண்ட்ரியை எதுவோ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ கேட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நாங்க எங்க கண்ட்ரிக்குள்ள உங்களை அலோ பண்றோம்னு அவர் சொல்றாரு. ஃபெல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சரியா நம்ம ஹீரோ சொல்லவோ சரின்னு அதுவும் சொல்லுது. நீ மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லவோ எங்கப்பா லெஜெண்டரி ஃபெண்டரையே இவன் மிரட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் அவங்க கார்டை காமிச்சு உள்ள போறாங்க. ஆனா அட்வென்ச்சரர்ஸ் கார்டு இல்லாதவங்க 2 சில்வர் காயின்ஸை கொடுத்தாதான் என்டர் பண்ண முடியும்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவை கொடுக்குறான். ஒரு வழியா சேஃபா வந்துட்டோம், ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் உன்கிட்ட லெஜெண்டரி ஃபெண்டர் இருக்குங்கிறதுனால நிறைய நோபல் மண் உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட வருவாங்க அப்படின்னு வீணர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவோ டைம் வர்றப்ப பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா நீ இப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி வீணர் கேட்கவும் நான் இந்த மொத்த உலகத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அட்வென்ச்சரர் கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, அட்வென்ச்சரஸ் கார்டு இருந்துச்சுன்னா டாக்ஸ் கிட்ட தேவையில்லை, நிறைய இடத்துக்கு ஃப்ரீயா போகலான்னு சொல்லவும் அது மட்டும் இல்ல ஃபெல் பிடிச்சிட்டு வர மான்ஸ்டர்ஸையும் தோலை உரிச்சு புச் பண்ணி தருவாங்க. சோ அதுக்காகவே நீ அட்வென்ச்சரர் கில்ட்ல சேரணும்னு சொல்லவும் ஆனா எனக்கு ஒரு மெர்ச்சன்ட் கடை நடத்தணும்னு ஆசை, அட்வென்ச்சரரா இருக்கிறதா இல்ல மெர்ச்சன்ட் ஆகிறதா நம்ம ஹீரோ யோசிக்கவும் நீயே ரெண்டுத்தையும் பண்ணக்கூடாது, 2 கில்டுலயே ஒரு பர்சனால ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இன்னொரு சிட்டிக்கு உள்ள போறதுக்கோ டாக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு நோபல் மன்னோட சர்வன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாஸ்டர் உங்களையும் உங்க ஃபேமிலியையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க அவர் எஸ்டேட்டுக்கு வாங்கலன்னு சொல்லவோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல வாங்கன்னு அவர் கூப்பிட்டுறாரு. நம்ம ஹீரோவை ரொம்ப கம்பல் பண்ணுவோம், அவனுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றான்ல, உன்னோட மாஸ்டர் என் பவரை அடையணும்னு தானே ஆசைப்படுறான், மரியாதையா இங்க இருந்து ஓடிடு, உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன், என்னை யூஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ஃபெல் மரட்டமா அவன் அங்க இருந்து ஓடிடுதான். ஒரு நோபல் மண்ணை பகிச்சுக்கிட்டா பிரச்சனை, ஆனா ஃபெல்லை எதிர்க்கிறதுக்கு இந்த இடத்துலயே யாரும் கிடையாது, ஒரு ஏன்ஷியன் டிராகன் மட்டும் தான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர்ஸ் சொல்லவும் இங்க டிராகன்லாம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி நான் அது கூட ஃபைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவும் அப்படியான் ரீட் ஆச்சரியப்படுதா, உன்னை சேஃப்டியா எஸ்கார்ட் பண்ணிட்டோம், எங்க வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வீணரும் அவனோட ஆளுங்களும் திரும்ப அவங்க அட்வென்ச்சரர் கில்டுக்கே கிளம்புறாங்க. உன்னோட சாப்பாடு தான் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம், பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போயிட்டு அட்வென்ச்சரர் கில்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறான். அது போக ஃபெல் வேட்டையாடி கொண்டு வந்த சில மான்ஸ்டர் பார்ட்ஸ் வித்தாதான் காசு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட் கில் போலான்னு முடிவு பண்ணி ஃபெண்டரோட உள்ள என்ட்ராகவுமே எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நான் ஒரு மெர்ச்சண்டா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்டும் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல 5 டைப்ஸ் ஆஃப் ரேங்க் இருக்கு, நீங்க எந்த மாதிரி மெர்ச்சண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கவும் நான் டிராவலிங் பண்ற இடத்துல மேபி ஃபுட் ஸ்டால் ஓபன் பண்ணுவேன் நம்ம ஹீரோ
ஹீரோ சொல்லவும், அப்போ லோவஸ்ட் அயன் ரேங்க் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கில்டு கார்டு கொடுக்கவும், நீங்க ஐட்டம்ஸ் எங்க வாங்குவீங்களான்னு கேட்கவும், ஆமா நீங்க கொண்டு வர ஐட்டமை பொறுத்து அதுக்கு காசை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாளைக்கு கொண்டு வர நம்ம ஹீரோ வந்துருதா, மான்ஸ்டர்ஸை உள்ள அலோ பண்ண மாட்டாங்க, நீ வெளியே தான் தங்கணும்னு சொல்லவும், அது பரவாயில்ல எனக்கு பசிக்குது அப்படின்னு ஃபெல் சொல்லவும், ஃபெல்லுக்கு தேவையான லெவலுக்கு நம்ம ஹீரோ இப்ப சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ரைஸ் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. இப்போ தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ஹீரோ ஆன்லைன்லயே ஷாப்பிங் பண்ணிருந்தான். சாப்பாடு ரெடியான்னு ஃபெல் கேட்கவும், வெயிட் பண்ணுப்பா என்ன சமைக்க விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்னொரு அடுப்பையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இப்ப 2 அடுப்பையும் வச்சு ஒரே நேரத்துல சமைச்சிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சாச கடைசியா ஊத்திட்டு இந்தான்னு கொடுக்கவும், வாவ் சூப்பரா இருக்கு இன்னும் வேணும்னு சொல்லவும், நம்ம ஹீரோவை கொடுக்குறான். இது டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கேன்னு கேட்கவும், ஃபர்ஸ்ட் போட்ட சாஸ் கார்லிக் ஃபிளேவர், ரெண்டாவது டயக்கான் ஃபிளேவர், இப்போ இது ஆனியன் டார்ஃபல்னு நிறைய ஃபிளேவர்ல நம்ம ஹீரோ சாஸ் ஊத்தி அதுக்கு கொடுக்குறான். நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த சாஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லவோ, கார்லிக் ஃபிளேவரா சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டவ்ல வச்சிருந்த ரைஸ் ரெடி ஆகுது. அதுல நம்ம ஹீரோ கறி எல்லாம் வச்சு சாஸ் ஊத்தி வேற லெவல்ல சாப்பாடு ரெடி பண்றான். ஆமா நீ மட்டும் என்ன தனியா அதையோ சாப்பிட்டு இருக்க, எனக்கோ கொண்டா அப்படின்னு ஃபெல் கேட்கவும், சரி நம்ம ஹீரோ கொடுக்குறான். அரிசியெல்லாம் ஆடு மாடுங்க தான் சாப்பிடுன்னு நினைச்சேன், ஆனா அது இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரைஸும் பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்லுது. என்னோட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் நம்மளால வாங்க முடியுது. விஷயங்கள் நடந்துருச்சு. நம்ம ஹீரோ தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு தேவையானது நான் இப்பவே ரெடி பண்ணணும் அப்படின்னு இதையோ செஞ்சு வைக்கிறான். அடுத்த நாள் மெர்ச்சன்ட் கில்ட்டுக்கு போயிட்டு இதுதான் நான் சொன்ன ஐட்டம், இதை எவ்வளவுக்கு வாங்குவீங்கன்னு கேட்கவோ, ரிசப்ஷனிஸ்ட் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. தப்பான ஐடியாவோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஸ்டர் மோ கூட இந்த பக்கம் வாங்க அப்படின்னு அவங்க ஸ்பெஷலா கூட்டிட்டு போறாங்க. நான் கில்டு மாஸ்டரா இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், ஆனா இவ்வளோ ஹை குவாலிட்டி பெப்பரையும் சால்ட்டையும் நான் பார்த்ததே இல்லை, உங்களுக்கு இது எங்க கிடைச்சதுன்னு கேட்கவும், ஆன்லைன்ல வாங்கினேன் நான் எப்படி இவர்கிட்ட சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோசிக்கிறத பார்த்தாலே புரியுது, பிசினஸ் பண்றவங்க எப்பவோ சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி ஓகே, இந்த ஹை குவாலிட்டி பெப்பர் அண்ட் சால்ட்டை நான் மொத்தமா 14 கோல்டு காயின்ஸ்க்கு வாங்கிட்டுதான் சொல்லவும், நான் அதை வெறும் 5 காப்பர் காயின்ஸ்க்கு தான் வாங்கினேன், அதுக்கு கோல்டு காயின் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், இது நான் கம்மியா சொல்றல 15 கோல்டு காயின் 16 17 அப்படின்னு அவர் கூட்டிக்கிட்டே போறாரு. 17 தான் ஃபைனல் சொல்லவும், எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெறும் 10 காப்பர் காயின்க்கு வாங்கினத 17 கோல்டு காயின்க்கு நம்ம ஹீரோ வித்துட்டான். 17 கோல்டு காயின்ஸ் எனக்கு ரொம்ப நாளைக்கு தேரும்னு நினைக்கிறேன். சரி அட்வென்ச்சர் கில்ல ரெஜிஸ்டர் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போறான். ஃபெல்ல நம்ம ஹீரோ வெளியே தான் விட்டுட்டு வந்திருக்கான். ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லவா, அப்படியா இந்த வாம வெல்ல பண்ணு அப்படின்னு அங்க இருக்கிற ரிஜிஸ்டர் லேடி கொஞ்சம் மோசமா நடந்துக்கிட்டா. இதாவா கில்ட் கார்டு, நீ ஜி ரேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவ, எஃப் ரேங்க் ரெக்வஸ்டருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வா சொல்லவும், கில்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வேற பண்ணணுமா, இருக்கிறதுலே டாப் ரேங்க் எஸ் ரேங்க் தான், அதுக்கப்புறம் A to G வர இருக்கு. ஜி ரேங்க்ல இருக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரெக்வஸ்டையாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும், இல்லைன்னா கில்ட் கார்டு வேலிடிட்டி இருக்காது, அப்புறம் உனக்கு அதுல அடிப்பட்டாலும் செத்தாலும் நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு வா சொல்றா. இப்போ ஒரு மெடிசனல் கேதரிங் ரெக்வஸ்ட்டை நம்ம ஹீரோ எடுக்கிறான். எனக்கு பசிக்குது, நைட் செஞ்சு தந்த அந்த ஸ்டேக்கை செஞ்சு தாப்பா அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்கவும், அது டேஸ்டா இருந்துச்சான்னு கேட்கவோ, டேஸ்ட்ங்கிற வார்த்தையில அதை விவரிக்க முடியாது, ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஃபெல் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆமா கார்லிக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்க்கு டேஞ்சரஸ், ஃபெல் இதை சாப்பிட்டுட்டு இருக்கானே, இது இவன் பாடி அஃபெக்ட் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபெல்ல அப்ரைசல் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரென்த் எபிலிட்டி ஸ்கில் மேஜிக்னு எல்லாமே மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு. நீ உண்மையிலேயே லெஜெண்டரி மான்ஸ்டர் தானே, என் கண்ணுக்கு நீ பார்க்க ஒரு ஃபுட்டி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஃபுட்டியான்னு ஃபெல் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா எபிசோட்ஸுமே இதே மாதிரியே நார்மலா ஜாலியாவே தான் போய்கிட்டு இருக்கோம். சீரியஸா எதுவும் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த அனிமே எப்படி இருக்கு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.